நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவினுடைய திக்ரு இல்லாமல் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம் என்று இந்த ஹதீஸிலே சொல்லித் தருகின்றார்கள். அவ்வாறு அல்லாஹுவை மறந்து நீங்கள் வார்த்தையை வெளிப்படுத்தும் பொழுது நடக்கக்கூடியது என்ன என்பதையும் இந்த ஹதீஸு தெளிவுபடுத்தி தருகிறது. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள் இந்த செய்தி திருமதி ஷரீஃபிலே 2413வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துக்ஸிருல் கலாம பிகைரி திக்ரில்லாஹ், அல்லாஹுவை தவிர்த்து உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டாம் என்று சொன்னார்கள். ஃபஇன்ன கஸ்ரத்தல் கலாமி பிகைரி திக்ரில்லாஹி தஆலா, அல்லாஹுவினுடைய நினைவல்லாத வார்த்தையை நீங்கள் அதிகப்படுத்துவதாகிறது கஸ்வத்துல் லில் கல்பி, அது உங்களுடைய கல்பை இதயத்தை இறுகச் செய்துவிடும் என்று சொன்னார்கள், இறுக்கிவிடும். வஇன்ன அபஅதன்னாஸி மினல்லாஹி தஆலா, நிச்சயமாக ஜனங்களில் அல்லாஹுவிடமிருந்து வெகு தூரம் சென்றவர்கள் யாரென்றால் அல் கல்புல் காசி, உள்ளங்களெல்லாம் இறுகி போனவர்கள் தான் அல்லாஹுவிடமிருந்து வெகு தூரத்திலே இருக்கின்றார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கின்றார்கள். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய நினைவோடு இருக்க வேண்டும் என்பதை அவன் பிரியப்படுகின்றான். எப்பொழுதுமே அல்லாஹுவினுடைய நினைவோடு நாம் இருக்க வேண்டும். அல்லாஹுவினுடைய நினைவு அல்லாமல் நம்மளுடைய சிந்தனை வெகு தூரம் சென்று விடக்கூடாது, வார்த்தைகள் வெகு தூரம் சென்று விடக்கூடாது, செயல்பாடுகள் வெகு தூரம் சென்று விடக்கூடாது. ஏதோ மறந்து விட்டோம் என்றால் பட்டென்று அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும். அதனால்தான் நமக்கு நம்மளுடைய மார்க்கம் சின்ன சின்ன வார்த்தைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்து அதையெல்லாம் உங்களுடைய சொல் வழக்கிலே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லும். நான் நாளை தருகிறேன் என்று சொல்லாதே, இன்ஷா அல்லாஹ் நாளை தருகிறேன் என்று சொல்லு. ஆச்சரியமான விஷயத்தை பார்க்கின்ற பொழுது ஆஹா எவ்வளவு அழகா இருக்கிறது என்று சொல்லாதே, சுபஹானல்லாஹ் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று சொல்லு. உன் பொருள் தொலைந்து விட்டால், மரணித்து விட்டால், வெறுமனே வார்த்தையால் நீ இரங்கலை தெரிவிக்காதே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லு. அல்லாஹுவை புகழ்வதற்காக வேண்டி நாடிவிட்டால், அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நீ நாடிவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக்கொள். அதே போன்று நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்தக்கூடிய எந்த சொல் செயல் பார்வையாக இருக்கட்டும், அதிலே நம்மை ஆச்சரியப்படுத்தும் அளவிற்கு யாராவது வார்த்தையை வெளிப்படுத்தினால் மாஷா அல்லாஹ் என்று சொல்லிக்கொள். இப்படியெல்லாம் சிறு சிறு வார்த்தைகளை சுபஹான் அல்லாஹ், மாஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், இன்னா லில்லாஹ் என்பதையெல்லாம் உங்களுடைய சொல் வழக்கிலே நீங்கள் உள்ளே புகுத்தி கொள்ளுங்கள் என்று நம்மளுடைய மார்க்கம் அழகாக நாம் சொல்லித் தருகிறது. அதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது. அல்லாஹுவினுடைய நினைவு அல்லாமல் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் வெளிப்படுத்தாதீங்க, எல்லா வார்த்தைகள்லையும் அல்லாஹ்வை நீங்கள் நினச்சிக்கிறீங்க அப்படிங்கிறத அழகான முறையில் சொல்லித் தருகிறது. இப்போ அல்லாஹுவினுடைய நினைவே இல்லாமல் நீங்கள் அப்படியே பயணித்தீர்கள் என்றால் உங்களுடைய கல்பு இருக்கல்லவா, அது இறுகி போகிவிடும் என்று சொன்னார்கள். ஏதாவது ஒரு பொருளை பயன்படுத்தாமல் வச்சுட்டோம், ஒரு வாகனத்தை பயன்படுத்தலை, ஒரு டூ வீலரை பயன்படுத்தலை, அல்ல வீட்டில் உள்ள உபயோக பொருளை பயன்படுத்தலை அப்படின்னா அது அப்படியே இறுகி போயிடும், அப்படியே ஒரு துருப்பிடிச்சு போயிடும். அதை பயன்படுத்த தான் அந்த பொருளுக்கு உயிரோட்டம் இருக்கும். அதுபோன்று தான் அல்லாஹ் நமக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய அந்த கல்பு, இதயம், அந்த இதயத்தை அல்லாஹ் என்ற ஆயிலை ஊற்றி 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 அதை பயன்படுத்தும் பொழுது அந்த இதயத்திற்கு ஒரு உயிரோட்டத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொடுக்கின்றான். அப்படி பயன்படுத்த தவறிவிட்டோம் என்றால் அது இறுகி போய்விடும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சூரத்துல் ஜும்மான்னு ஒரு சூறா இருக்கு, நம்ம சுபுஹுலைனா ஓதுவோம். அந்த ஜும்மாங்கிற சூறால அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 2 ஆயத்தில் அற்புதமான 2 விஷயத்தை சொல்கிறான்.
முதல் தகவல் என்னன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஜுமா தொழுகைக்காக வேண்டி உங்களுக்கு அழைப்பு தந்து விட்டால், அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால், ஃபஸ்அவு இலா திக்ரில்லான்னு அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்ல, நல்லா தொழுகைக்கு விரைந்து வாருங்கள் அல்லாஹ் சொல்லலை, அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக வேண்டி வாருங்கள்ங்கிறான். அல்லாஹ் அதில் என்ன சொல்றான்? ஃபஸ்அவு இலா திக்ரில்லா, அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக வேண்டி வாங்கன்னு அதில் அல்லாஹ் சொல்றான். ஃபஸ்அவு இலா ஸலாத்தில்லா அப்படின்னு அல்லாஹ் சொல்லலை. இதை சொல்லிட்டு ரெண்டாவது ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து, தொழுகை முடிந்து விட்டால். அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? தொழுகை பயன்படுத்துறான். தொழுகை முடிந்து விட்டால் ஃபந்தஷிரு ஃபில் அர்தி, நீங்கள் பூமியில விரிந்து பறந்து செல்லுங்கள். வபதகு மின் ஃபதுலில்லா, அல்லாஹ்வினுடைய அந்த ஃபதுலை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், ஏதாவது வியாபாரம் செய்து கொள்ளுங்கள், ஹலாலான முறையில் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வதுக்குருல்லாஹ கசீரல் லஅல்லக்கும் துஃப்லிஹூன் அப்படின்னு முடிக்கிறான் அல்லாஹ். எவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை பாருங்க. தொழுகைக்கு நீங்கள் வந்தாலும் அங்கும் அல்லாஹ்வினுடைய திக்ர் இருக்கணும். அங்கு மட்டுமல்ல, தொழுகை, சக்காத்து, நோன்பு, ஹஜ்ஜு மட்டுமல்ல, குர்ஆன் மட்டுமல்ல, அதை தாண்டி நீங்கள் வெளியில வியாபாரத்துக்கு போனாலும் சரி, குடும்பத்தை பார்க்க போனாலும் சரி, இதர பல வேலைகளுக்கு நீங்கள் சென்றாலும் சரி, ஃபதுக்குருல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை நினைவு கூறிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அப்படி நீங்கள் எல்லாவற்றிலேயும் அல்லாஹ்வை நினைத்து கொண்டால் நீங்கள் வெற்றியுள்ள அடியார்களாக நீங்கள் ஆகுவீர்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தெளிவுபடுத்தி தருகிறான். பொதுவாகவே உலகத்தில் நடைமுறை அதுதானே, பொதுவாக மனிதனுடைய நடைமுறை அதுதானே. ஏதாவது ஒரு சபைக்கு போகிறோம், நம்மை பற்றி பேசப்படுகிறது, நல்ல விஷயங்கள் பேசப்படுகிறத நம்ம செவிமடிக்கின்றோம். அதை கேட்டுட்டு நம்ம வெளியில் வந்து எவ்வளோ குதூகலம் அடைவோம். நான் நல்லவனா, வல்லவனா, அப்படியா இப்படியா, நற்குணம் உள்ளவனா, வாரி வழங்குபவனா, அப்படி இப்படி என்னை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கே தெரியாது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு இந்த குதிக்கிறமே. நம்மை ஆலமுல் அருவாஹில் உயிராக படைச்சு தாயினுடைய கருவறையில் கொண்டு வந்து அல்லாஹ் வச்சு, அதுக்கு பின்னாடி ஒரு மனிதனாக உருவாக்கி உயிரை கொடுத்து வெளியில் அல்லாஹ் ஆக்கி, ஓகேவா, இவ்வளவு சிறப்புகளையும் அடையும் அளவிற்கு தகுதியையும் தராதரத்தையும் அறிவையும் அல்லாஹ் கொடுத்து எல்லா விதமான உறுப்புகளையும் குறையில்லாமல் அல்லாஹ் படைத்திருக்கின்றானே, அந்த ரஹ்மானை எவ்வளவு நம்ம புகழணும் இல்லையா? நம்ம கொஞ்சோன்னு நம்மளை பற்றி புகழ்ந்துட்டாலே இவ்வளவு விஷயம் இருக்குது அப்படின்னா, அந்த இறைவனை எவ்வளவு நினைவு கூற வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக அழகாக சொல்லுது. அல்லாஹுவை மறந்த நிலையில் வாழ்ந்துடாதீங்கப்பா, அல்லாஹ்வை நினச்சிக்கிறீங்கப்பா, எப்போவுமே அல்லாஹ்வினுடைய நினைவோடு இருங்க அப்படின்னு இந்த திருமறை, இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டின உடனே முதல் வார்த்தை சுப்ஹான் அல்லாஹ் தான் சொல்கிறோம். சுப்ஹானக் அல்லாஹும்ம. சனால என்ன? சனால சுப்ஹானக் அல்லாஹும்ம. சரி, சனா முடிஞ்ச உடனே அடுத்த வார்த்தை என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹ். அவனை புகழ்ந்துட்டு தாங்க உள்ளேயே போகிறோம், அவனை நினைவு கூறிட்டு தான் நம்ம உள்ளேயே போகிறோம் என்றால், இப்போ இறைவன் எப்படி நம்மோடு கலந்திருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க இந்த ஹதீஸில், உங்களுடைய வார்த்தைகளில் அதிகமாக அல்லாஹ்வினுடைய நினைவு இருக்கட்டும், நினைவில்லாத வார்த்தைகளை நீங்கள் உபயோகப்படுத்தாதீர்கள், வெளிப்படுத்தாதீர்கள். அப்படி வெளிப்படுத்தினால் உங்களுடைய இதயங்கள், இருதயங்கள், கல்புகள் இறுகி போய்விடும் என்று சொல்லித் தருகின்றார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எந்தெந்த காரியங்களை எல்லாம் செய்யும்படி நமக்கு அல்லாஹும் ரசூலும் உத்தரவு பிறப்பித்தார்களோ அதை முழுமையாக பேணி நடக்கக்கூடிய நல்ல முஃமினீன்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி